மீட்பு திருச்சபை உண்மையாலுமே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட திருச்சபை என்று கேட்டால், ஆண்டவருடைய அந்த சத்தியத்தை தெளிவாய் இந்த மக்களிடத்தில் போதித்து வழிநடத்தப்பட்ட ஒரு திருச்சபை. ஆகவே மிக ஆழமான பல ஆவிக்குரிய காரியங்களை இந்த திருச்சபைக்கு அவர் இங்கே இந்த கடிதத்தின் மூலமாக எழுதுகிறார். நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஏக சிந்தை கொண்ட ஒரு வாழ்க்கை. இந்த ஏக சிந்தை என்பது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிற ஒரு ஆவியானுடைய கிருபை என்று தான் சொல்ல வேண்டும். நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற மக்களாக இருக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய பல காரியங்கள் நம்மளை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கிறது என்பதை எந்த விதத்திலும் சந்தேகமில்லை. நம்முடைய வாழ்க்கையினுடைய பல காரியங்கள், நம்முடைய தேவைகள், நாம் சந்திக்கிற இந்த காரியங்கள், இவைகள் எப்பொழுதுமே நம்முடைய சிந்தை நோக்கத்தை இரண்டாக பிரிக்கும்படியாக பிரயாசப்படுகிறது. அதில் எந்த விதமான சந்தேகமில்லை. ஆனால் இதன் மத்தியில் பவுல் இந்த மக்களை பார்த்து ஒரே சிந்தையாய் வாழுங்கள் என்று சொல்லுகிறார். அருமையானே, இந்த வேதத்தில் பல இடங்களில் இரு சிந்தையாய் காணப்பட்ட மக்களை குறித்து வேதமானது தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து இந்த மக்களை அழைத்து வந்து அவ்வளவு அழகாக நேர்த்தியாக அந்த கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தும் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை ஒரே சிந்தையாய் பின்பற்ற தவறிவிட்டார்கள். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பின பொழுதும் அவர்கள் செவி கொடுக்க மறுத்துவிட்டார்கள். இந்த விதமான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அந்த தேசமானது இரண்டாக பிளவுபடப்படியாக அனுமதித்து விட்டார். தாவீதுக்கு பின்பாக தாவீதின் மகன் சாலமன் அவருடைய வாழ்க்கையில் சரியில்லாமல் வாழ்ந்தது நிமித்தமாக அந்த தேசமானது இரண்டாய் பிளக்கப்பட்டது. ஆண்டவர் எவ்வளோ ஞானத்தை அவனுக்கு கொடுத்திருந்தும், எவ்வளவோ செல்வாக்கும் செழிப்பையும் அவனுக்கு கொடுத்திருந்தும், அவன் ஆண்டவரை ஒரே சிந்தையாய் பின்பற்றுவதில் தவறி போய்விட்டான். அவருடைய மனது அந்நிய ஸ்திரீகளின் பக்கமாக சாய ஆரம்பித்தது. அவனுக்கு இருந்த செல்வாக்கும் செழிப்பும் அவனை ஆண்டவரை விட்டு அவன் உலகத்தின் பக்கமாக, முக்கியமாக அந்நிய ஸ்திரீகளின் பக்கமாக திரும்ப ஆரம்பித்து விட்டது. வேதத்தில் ஆண்டவர் தெளிவாக பழைய ஏற்பாட்டில் அந்நிய ஸ்திரீகளை நீங்கள் வாஞ்சிக்கவும் கூடாது, அவர்களோடு கூட நீங்கள் உறவு கொள்ளவும் கூடாது, திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்ற தேவனுடைய கட்டளை இருந்தும் சாலமோன் துணிகரமாக அந்த ஸ்திரீகளை, பல யூதர்கள் அல்லாத ஸ்திரீகளை அவன் மோகம் கொண்டு அவளை திருமணம் செய்து அந்த ஸ்திரீகளை திருப்திப்படுத்தும்படியாக அவர்களுக்காக விக்கிரக கோயில்களை கட்ட ஆரம்பிச்சிட்டான். யூதர்கள் கட்டின ஆலயங்களில் மிகச்சிறந்த ஆலயம் சாலமோன் கட்டின ஆலயம். அதை போல ஒருவரும் கட்ட முடியாது, அதை போல கட்டினவர் ஒருவரும் இல்லை.
அதே ஆலயத்தை கட்டின அதே மனிதன் சாலமன் விக்கிரங்களுக்கு கோயிலை கட்டுவனாக மாறி போய்விட்டான். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஒரு மனிதன் அவ்விதமாக மாறக்கூடுமா? ஒரு மனிதனுடைய இருதயம் அவ்விதமாக பின்வாங்கக்கூடுமா? ஒரு மனிதனுடைய இருதயம் தேவனை விட்டு அவ்விதமாக அவன் வழிவில போகக்கூடுமா? சாலமோன் ஒரு உதாரணம். அவருடைய முடிவை பற்றி நமக்கு சரியாகவே தெரியல. அவருடைய வாழ்க்கையில் தேவன் எச்சரித்தும் அவன் அதற்கு செவி கொடுக்கவில்லை. அதனுடைய விளைவு என்ன ஆயிற்று? அவருடைய சந்ததியை பாதித்தது. அவருடைய மகனின் காலத்தில் அந்த 12 கோத்திரங்களை ஆண்டவர் பிரித்தார். 2 கோத்திரங்கள் மாத்திரம்தான் இந்த சாலமோனுடைய சந்ததிக்கு கொடுக்கப்பட்டது. 10 கோத்திரங்கள் அந்த எரேபியாம் என்ற மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. தேவ பயமற்ற ஒரு மனிதனிடத்தில் அது அளிக்கப்பட்டது. சாலமோனின் மகன் ரெகோபயாமும் கூட கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் அவன் வாழவில்லை. அவன் காலத்தில் அவன் பெற்றுக்கொண்டது 2 தான். சாலமோன் அவ்வளவு சிறப்பாக சீராக வாழ்ந்த நிலையில் அவருடைய மகனுக்கு ஆண்டவர் அந்த சிறப்பையும் சீரையும் கொடுக்கவில்லை. அதுமேலே நம்முடைய பாவம் நம்முடைய சந்ததியை பாதிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அந்த 10 கோத்திரத்து ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டாங்க. அவர்கள் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த 2 கோத்திரத்தார் யூதா என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகி போன நிலையில் தேவனை அவருக்குரிய கனத்தை செலுத்த அவர்கள் விரும்பவில்லை. இந்த எரோபயாம் என்ற அவர்களின் ராஜா, ஒருவேளை இந்த மக்கள் எருசலேம் பக்கமாக போயிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு, அந்த சாலமோனின் ஆலயத்தின் பக்கமாக போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி அவர்களுக்கு முன்பாக வைத்தான். 2 கன்றுக்குட்டிகள் தான் அவங்களுடைய தெய்வம் என்று சொன்னான். அதனாலே அவர்கள் அந்த விக்கிரகங்களை பின்பற்றுகிறவர்களாய் மாறி போனார்கள். பாகால் என்ற விக்கிரகத்தை பின்பற்றுவர்களாய் மாறி போனார்கள். அப்பொழுது எலியா என்ற தீர்க்கதரிசியானவன் ஆண்டவர் எழுப்புகிறார். அவர் எழுப்பி அந்த மக்கள் மத்தியில் இவ்விதமாக அவர்கள் முன்பாக யார் மெய்யான தெய்வம் என்பதை காட்ட வேண்டும் என்று அங்கே போகிறார். அந்த மக்களிடத்தில் அவர் போய் இவ்விதமாக 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரத்தில் யார் மெய்யான தெய்வம் என்பதை அந்த மக்கள் முன்பாக தத்துவமாக அவர்களுக்கு காண்பித்தார். 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரத்தில் 2 பலிபீடங்களை கட்டும்படியாக அந்த மக்களிடத்தில் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒரு பலிபீடமானது பாகாலுக்கும் இன்னொரு பலிபீடமானது கர்த்தருக்கும் கட்டப்பட்டது. அந்த பாகாலுக்கு அங்கே கட்டின பலிபீடத்தின் முன்பாக பாகால் தீர்க்கதரிசிகள் அந்த பாகாலை நோக்கி குறிப்பிடும்படியாக அவர்களுக்கு தருணம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் பாகாலை நோக்கி கூப்பிட்டு கதறினார்கள், கத்தினார்கள், தங்களுடைய சரீரத்தை கீறிக்கொண்டார்கள். ஆனால் பாகால் செவி கொடுக்கவில்லை. இந்த பலிபீடமானது எந்த விதத்திலும் தேவன் பாகால் என்றாக நிரூபணமாக்கக்கூடிய எந்த ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்தவில்லை. அப்பொழுது எலியா ஆண்டவருக்கென்று கட்டின அந்த பலிபீடத்துக்கு முன்பாக அவன், ஆண்டவரே நீர் தெய்வமானால் இந்த பலிபீடத்தை நீர் அக்கினியினால் பட்சிக்கும் என்று சொன்ன பொழுது இந்த பலிபீடத்தை ஆண்டவர் அக்கினியினால் பட்சித்தார். எல்லா மக்களும் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கண்களானது
இதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. மறுக்க முடியாத ஒரு உண்மையை எலியா அவர்கள் கண்களுக்கு முன்பாக வைத்தான். எவ்விதமாக தேவனுடைய அக்கினியானது அந்த பலிபீடத்தை பட்சித்து போட்டது என்பதை அவர்கள் பார்த்தும் கூட அவர்களுடைய அந்த மனநிலைக்கு முன்பாக ஒரு பெரிய சவாலை அவன் விட்டான். அந்த பலிபீடத்தை நீங்கள் பாருங்கள். இவ்விதமாக இங்கே எவ்விதமாக அந்த பலிபீடத்துக்கு முன்பாக தேவன் செய்த அந்த காரியத்தை இந்த 18வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். தேவன் எவ்விதமாக அந்த இடத்தில் தான் தேவன் என்பதை நிரூபிக்கும்படியாக தன்னை வெளிப்படுத்தினதை குறித்து பார்க்கிறோம். அப்பொழுது எலியா இந்த மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். என்ன சொன்னான்னு சொன்னால், அந்த 18வது அதிகாரம் 21வது வசனத்தில் இந்த மக்களிடத்தில், அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். எலியா அந்த மக்களுக்கு முன்பாக ஒரு சவால் விட்டான். நீங்கள் உங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே தேவனே மெய்யான தெய்வம் என்பதை கண்டிருக்கிறீர்கள். பலிபீடத்தை அக்கினியானது பட்சித்து போட்டது என்பதை உங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே சாட்சியாய் தேவன் விளங்க பண்ணியிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று எலியாவானவர் அந்த மக்களை பார்த்து கேட்கிறார். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். How long halt ye between 2 opinions? 2 விதமான மனநிலைகளோடு வாழுகிற நீங்கள் எவ்வளவு காலமாக இவ்விதமாக நீங்கள் வாழப்போகிறீர்கள் என்பதை குறித்த ஒரு கேள்வியை எலியா கேட்டபொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அந்த people answered him not a word. அதனால இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்கு. அவர்கள் பதில் ஒன்றும் சொல்லவில்லை என்றால் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் தேவன் பக்கமாக திருப்ப ஆயத்தமாக இல்லை. கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிற அந்த சவாலுக்கு அவர்கள் செவி கொடுக்க விரும்பவில்லை. ஆகவே அவர்கள் அவ்விதமாக ஒன்றும் சொல்லவில்லை. ஒரு பக்கம் ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள், இன்னொரு பக்கம் பாகாலை பின்பற்றுகிறார்கள். 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கும்படியான இந்த வாழ்க்கையின் மூலமாக என்ன ஆயிற்று தெரியுங்களா? இஸ்ரவேல் தேசம் அழிக்கப்பட்டே போயிற்று. தேவன் எவ்வளோ தருணங்களை கொடுத்து கொடுத்து பொறுமையாய் காத்திருந்த வேளையில் அசீரியா என்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் ராஜா இந்த 10 கோத்திரங்கள் அடங்கிய இஸ்ரவேல் மக்களை அங்கு சிறைபிடித்து தாக்கி இந்த மக்களை அந்நிய தேசங்களில் விக்கிரகங்கள் அங்கே தொழப்பட்ட தேசங்களில் கொண்டு போய் அவன் குடியமர்த்திவிட்டு அந்த விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த மக்களை இந்த இஸ்ரவேல் தேசத்தில் கொண்டு வந்து குடியமர்த்தினான். அவர்கள் தான் சமாரியர்கள். 10 கோத்திரத்து ஜனங்கள் they were deported. அதனால தேவன் எவ்வளவாக கிருபையாய் அவருடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தில் அவர்கள் தீர்மானிக்கும்படியாக ஒரு தீர்மானத்துக்குள்ளாக வருகிற ஒரு நிலைக்குள் வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். வாட் இஸ் யுவர் டிட்டர்மினேஷன்? என்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய தீர்மானம் என்ன? உன்னுடைய திட்டம் என்ன? 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்க விரும்புகிறாயா? ஒரு பக்கம் உலகம், ஒரு பக்கம் பாவம், ஒரு பக்கம் சுயம், ஒரு பக்கம் சொந்த வழிகள், இன்னொரு பக்கம் ஆண்டவர். எவ்வளவு காலம் இவ்விதமாக நீ வாழப் போகிறாய்?
எவ்வளவு காலம் உன்னுடைய வாழ்க்கையானது விதமாக காணப்படும்? எவ்வளவு காலம் உன்னுடைய வாழ்க்கையை நீ அழித்து கொள்கிறாய், உன்னுடைய பிரயோஜனத்தன்மை வீணடிக்கிறாய்? அதனால இந்த மக்கள் முற்றிலுமாக அந்த தேசத்தை விட்டு அதமாய் போனார்கள். எந்த மட்டும் 2 நினைவுகள். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரே சிந்தை, ஒரே மனது, அதுதான் வேதம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இவர் தேவன், He is God. அவர் உன்னையும் என்னையும் உருவாக்கினவர். இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கினவராக இருந்தாலும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில அவர் ஒவ்வொரு மனிதனுடைய கருவை காண்கிறார். உன்னை உருவாக்கினவர் இவர், உன்னுடைய சிருஷ்டிகர் இவர். நீ தனியாக தான் இந்த உலகத்தில் வந்த, நான் தனியாக தான் இந்த உலகத்தில் வந்தேன். இந்த தனிமையாய் வந்த இந்த காரியத்தை ஏற்படுத்தினவர் தேவன். எனக்கென்று ஒரு திட்டத்தை, நோக்கத்தை அங்கு கொண்டவராகத்தான் இந்த உலகத்தில் என்னை பிறக்க பண்ணினார். உன்னையும் அவரை தான் பிறக்க பண்ணினார். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் இடைப்படும்படியாக இந்த தேவன் செயல்படுகிறவாக இன்றைக்கும் இருக்கிறார். உன்னோடு தனிப்பட்ட விதத்தில் உன்னுடைய வாழ்க்கையோடு கூட, உன்னுடைய மனதோடு கூட, உன்னுடைய சிந்தையோடு கூட இடைப்படும்படியாக விரும்புகிறார். இந்த தேவன் எப்பொழுதும் தனியாகவே செயல்படுகிறவராக இருக்கிறார். எந்த மட்டும் அம்மையாலே ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, யாக்கோபு 4:8 கூட அதே தான் சொல்கிறார். யாக்கோபு 4:8 தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு உங்களை சுத்திகரியுங்கள்? இருமனமுள்ளவர்களே, உங்கள் வாழ்க்கையில அம்மையாலே வேதம் சொல்லுகிற வண்ணமாக இருமனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான் யாக்கோபுல சொல்லப்படுகிறது. அவன் எங்கேயுமே ஒரு செட்டிலாகவே முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறது. இருமனமுள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். ஆகவே இந்த இடத்தில் ஆண்டவர் சொன்னார், இருமனமுள்ளவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. இட் இஸ் டைம் டு டிசைட். உன்னுடைய வாழ்க்கையை நான் கட்டும்படியாக விரும்புகிறேன். நீ என்னுடைய கரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ கற்றுக்கொள். ஆகவே ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். எப்பொழுதுமே இந்த வேதத்தில் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இருதயத்தை எப்பொழுது ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தும்படியாக சொல்லுகிறார். உன் இருதயத்தை பரிசுத்தப்படுத்து. இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் வந்து என் இருதயத்தை சோதித்து பார்ப்பாரானால் அந்த இருதயம் செம்மையாய் கர்த்தருக்குன்பாய் காணப்படும் என்று தீர்க்கமாய் உன்னால சொல்ல முடியுமா? நான் ஆண்டவருக்குன்பாக என் இருதயத்தை திறக்கிறேன். இதில் ஆண்டவரை மட்டும்தான் நான் நேசிக்கிறேன், ஆண்டவரை மட்டும்தான் பின்பற்ற விரும்புகிறேன், ஆண்டவரை மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் தெய்வமாய் கொண்டு வாழ விரும்புகிறேன். பாகாலுக்கு இடமில்லை, இந்த உலகத்துக்கு இடமில்லை, என்னுடைய சொந்த வழிகளுக்கு இடமில்லை, தெய்வம் அவருக்கு மாத்திரம்தான் இந்த இடம். உன்னால சொல்லக்கூடுமா? இருமனமுள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். He is so much unstabilized. அவன் வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியாமையே கடைசி வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனாகவே காணப்படுவான். தான் இருமனமுள்ள ஒரு மனிதனுடைய நிலைப்பாடு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, நீயும் நானும் இருமனமுள்ளவர்களாய் வாழும் பொழுது அதுவே தான் நமக்கும். வித்தியாசமே இல்லை. ஒருவேளை இத்தனை ஆண்டுகளாக நான் வாழ்ந்துட்டேன், ஒருவேளை ஆண்டவரை அறியாத காலங்களை விட்டுடுங்க. ஆண்டவரை அறிந்த காலங்கள் என்று வாழ்ந்த காலத்தில் என்னுடைய வாழ்க்கை ஒரு மனதாய் தேவனை பின்பற்றும்படியாக இருந்திருக்கிறதா, அல்லது இன்றைக்கு வரைக்கும் நான் இருமனமுள்ளவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? ஆண்டவர் உன் முகத்தையும் பார்க்கறது, என் முகத்தை பார்க்கறதில்ல. ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்குறார். உன் இருதயம் யாக்கோபு 1:8 இருமனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். A double-minded man is unstable. He is unstable. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவன் ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறதில்ல, உலகத்திலும் அவன் ஸ்டேபிளாக இருக்கிறதில்ல. அதனாலே உன்னுடைய வாழ்க்கையில் தேவன், பவுல் எழுதுகிறார், ஏக சிந்தையாய் வாழுங்கள். என்ன, இவர் தேவன்,
இவருக்கு முன்பாக நீயோ நானோ ஏனோ அதன் என்று வாழ முடியாது. இந்த வேதத்தில் எந்த ஒரு மனிதனையும் தேவன் பாரபட்சமாக நடத்தவில்லை. தாவீது பாவம் செய்த பொழுது அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தாலும் அதற்குரிய தண்டனையை கர்த்தர் அவனுக்கு வழங்கினார். இவர் நீதியுள்ளவர், பொறுமையுள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், ஆனால் நீதியுள்ளவர். என்னுடைய இருதயத்துக்கு தக்கதாகத்தான் நம்முடைய வாழ்க்கை அவர் ஆசீர்வதிப்பார். என்னுடைய இருதயத்தக்கதாக தான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுவார். என்னுடைய இருதயத்தக்கதாக தான் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவனுக்கு உதவி செய்வார். அது சரியில்லைன்னா ஆண்டவர் உன்னோடு கூட இடைப்பட மாட்டார். ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? 1 சாமுவேல் 16 பார்க்குறோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில், பின்பு சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். I despised him. அவ்வளோதான், முடிச்சிட்டார். நான் இவனை I refused him. சாமுவேலின் சகோதரெல்லாம் வந்து நின்ன பொழுது ஆண்டவர் சொன்னால், I refused him, let him go. போட்டவன், இவன்லாம் வேண்டாம். அதுமாதிரி இவனுடைய வாழ்க்கை, இவனுடைய இருதயம் சரியில்லைன்னா God will say, let him go. இவன் he refused, இவன் எனக்கு பாத்திரம் அல்ல, he is not fit, அவன் தள்ளி போட்டோம். தேவன் உன்னை தள்ளி போடுவார். ஆனால் நீ எங்கே போய் அடைக்கலம் புகுவாய் என்பதை குறித்து யோசித்துப்பார். தேவன் உன்னை புறக்கணிப்பார். ஆனால் உனக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஏதாவது இந்த உலகத்தில் இருக்குன்னு சொல்றியா? அமையாலே உன்னை போல என்னை போல மதிகேடான மனிதர்கள் யாருமே இல்லை. ஒருவேளை இவ்வளவு காலம் நீ எப்படி வாழ்ந்தா என்பதை குறித்தல்ல, இன்றைக்கு நீ எவ்விதமாக உன்னுடைய வாழ்க்கையில் வாழப்போகிற என்பதை தீர்மானிக்கும்படியாக தேவனோடு கூட பேசுகிற சத்தியம் இது. மனிதன் முகத்தை I refused him. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உன் இருதயத்தை பார்க்கும்படியாகத்தான் தேவன் விரும்புகிறார். God looks at every heart. அம்மையால் இவர் தேவன், உன்னுடைய இருதயத்தை அவருக்கு தெரியாதா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த புடவனை சுகமாக்கும் பொழுது ஒரே கூட்டமாக இருக்கிறது, அவனை உள்ளே கொண்டு வர முடியவில்லை. அவர்கள் ஓட்டை பிரித்து அந்த மனிதனை கீழே இறக்குகிறார்கள். அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவர் சொன்னார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உடனடியாக சொல்கிறாங்க, பாவத்தை மன்னிக்கிறவர் யார்? அப்போ உடனே சொன்னார், அம்மையாலே அவளை பார்த்து சொன்னார், உங்களுடைய இருதயத்தில் என்ன யோசிக்கிறீங்க? பாவங்களை மன்னிக்கிறதற்கு யாருன்னு யோசிக்கிறீங்க? நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை அறிந்திருக்கிறார், இருதயத்தை அறிந்திருக்கிறார். அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறார். சோதித்து அறிகிறார் வேதம் சொல்லுதுங்க. உன்னுடைய இருதயத்தில் சொல்லப்போனால் நீ அறியாத பல காரியங்கள் உள்ளே இருக்கிறதை கூட அவர் சோதித்து அறிகிறார். இட் கம்ஸ் அண்டர் ஸ்க்ரூட்டினைசேஷன். அதில் ஒன்றும் மறைக்கப்பட முடியாது. இவர் தேவன். ஆகவே அவர் சொன்னார், நான் இருதயத்தை தான் பார்க்குறேன், இருதயத்தை நான் பார்க்கும்படியாக நான் விரும்புகிறேன். ஒருவேளை அநேக சமயங்களில் நாம் பேசும் பொழுது ஆண்டுடைய பிள்ளைகளை குறித்து போல பேசலாம், நடக்கும் பொழுது நம்ம மற்றவர்களுக்கு முன்பாக ஆண்டுடைய பிள்ளைகளைப் போல நடக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய பிள்ளைகளைப் போல அநேக காரியங்களில் நம்மை வெளிப்படுத்த பிரயாசப்படலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நாம் எவ்விதமாய் காணப்படுகிறோம் என்பது முக்கியம். எவ்வளோ அழகாக ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா 29வது அதிகாரத்தில் ஆண்டவர் விதமாக சொல்லுகிறார், நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் ஆணு வேற அக்கு வேற அறுத்தவர் அவர். அவருக்கு தெரியாத ஒன்றுமில்லை, மறைமுகமானது ஒன்றுமில்லை. ஏசாயா 29:13 இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, வாயில தான் பேசுகிறாங்க. இந்த பக்தியெல்லாம் வெறும் வாய் பேச்சு. வாய் பேச்சு என்ன உனக்கு உதவி செய்ய முடியும்னு நினைக்கிறேன்? நீ பக்தியாய் பேசுறதுனால ஆண்டவரை நீ ஏமாற்றலாமா? மற்றவர்களை நீ ஏமாற்ற முடியும், ஆனால் ஆண்டவரை நீ ஏமாற்ற முடியாது. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே ஆண்டவரே, ஓ எவ்வளவு பெரிய தேவன், உடைய இருதயமானது எவ்விதமாக இருக்கிறது என்பதை குறித்து ஆண்டவர் இங்கே பேசுகிறாரு. அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
For as much as these people draw near me with their mouth. வாயில தான் என்னட்ட ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய உதடுகளில் their lips do honor me but have removed their heart far from me. என்னை விட்டு அவங்க இருதயம் ரொம்ப தூரமாய் விலகி இருக்கிறது. அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய இருதயமானது தேவனுடைய அந்த கிருபைக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று சொல்றாரு. அங்க நீ என்ன பதில் சொல்ற? வாட் இஸ் யுவர் ஆன்சர்? இல்லை ஆண்டவரே, அப்படி இல்லையே, நான் சரியாக தான் இருக்கேன்னு சொல்லுவையா? உன் இருதயத்தில் சரியில்லைன்னா நீ உன்னுடைய வாழ்க்கையில் அதை குறித்து ஆண்டவரிடத்தில் என்ன பேசுவ? உன்னுடைய இருதயத்தில் கசப்பும் வெறுப்பும் ஆண்டவரை நேசிக்க முடியாதபடிக்கு உலகத்தின் நேசம் இருக்குமானா நீ ஆண்டவருக்கு என்ன பதில் சொல்லுவாய்? அவருக்கு முன்பாக ஒன்று மறைக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. சும்மா ட்ரெடிஷனலாக பழகினவங்க இவங்க. ஆலயத்தில் இப்படியெல்லாம் ஜெபிக்கணும் பழகணும்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்கள், பட் தே ஆர் டூ ஃபார் ஃப்ரம் மீ. ஆலயத்துக்கு வருகிறதும் அந்த ஒரு ட்ரெடிஷன் அல்லது அவருடைய வாழ்க்கையில் இதை செய்கிறது எல்லாமே ஒரு பாரம்பரியம் தான், அவ்வளவுதான். அதுக்கு மேலே அவளுடைய முழு இருதயத்தோடு என்னுடைய காரியத்தை நேசிக்கிறவர்கள் அல்ல, முழு இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வருவர்கள் அல்ல, ஆண்டவரிடத்தில் நான் கிட்டி சேர வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட ஆலயத்துக்கும் கூட அவர்கள் வருகிறவர் அல்ல. அதனாலே ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை குறித்து நீ யோசித்து பார். ஏன்னா ஒரு இருதயத்தை அறிந்திருக்கிற தேவனோடு நீ இடைப்படுகிறாய். ஒரு மனுஷனோடு நீ பேசினா, ஒரு மனுஷனோடு இடைப்படுவாயானா அது வேற. ஆனால் தேவாதி தேவனோடு நீ இடைப்படுகிறாய், அவனோடு பேசுகிறார், அவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு பேசுகிறார். அப்படி பேசுகிற அவரிடத்திலேயே நீ உன்னுடைய வாழ்க்கையில் இவ்விதமாக நீ உன்னை சரி என்று எண்ணிக்கொள்ள முடியும். ஒரு சபையை பார்க்குறாரு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் அது சொல்கிறாரு, உன்னுடைய வாழ்க்கையில் நீ குளிரும் இல்லை அணரும் இல்லை, நீ ஆண்டவருக்கு என்று உண்மையான விதத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது உன்னிடத்தில் இல்லை. யூ டாக் டூ மச், ரொம்ப பேசுகிற, பக்திக்குரிய வாழ்க்கையை வார்த்தைகளை வெள்ளி வீசுகிற, ரொம்ப நல்லது, ஆனால் உன் வாழ்க்கை சரியில்லை. 17 நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படவனும். ஐயோ, ஆண்டவர் சொல்றார், உடைய வாழ்க்கையில நீ ரொம்ப புவர், வெரி புவர், வெரி பிட்டியபிள், பரிதபிக்கப்படவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமா இருக்கிறையப்பா. உனக்கு வஸ்திரம் இல்லை, ஆவிக்குரிய வஸ்திரம் இல்லை. நீ உன்னுடைய வாழ்க்கையில் யூ ஆர் நேக்கட். நான் இன்னைக்கு வரைக்கும் உன்னை நான் பாதுகாத்தேன். இன்னைக்கு வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் அழிவு உன்னுடைய நேராதபடிக்கு உன்னை நான் பாதுகாத்து வந்திருக்கிறேன். இட்ஸ் ஐ. உன்னுடைய ஞானத்தினால் அல்ல, உன்னுடைய அறிவினால் அல்ல, உன்னுடைய எந்த விதமான காரியத்தினால நான் உன்னை பாதுகாத்து இன்னைக்கு மட்டும் பொறுமையாக உன்னிடத்தில் செயல்பட்டிருக்கிறேன். வேற எதனாலும் அல்ல, வேற எதனாலும் அல்ல. எனக்கு குறைவில்லைன்னு சொல்லாத. அதனால என்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன சொல்கிற? இந்த வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை. உன் இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறேன்றார். யாராக இருந்தால் என்னங்க, நீயா இருந்தால் என்ன, நான் இருந்தால் என்ன? என் இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறாருன்னா தேவாதி தேவன் பார்க்குறார். அவர் தான் இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், உன்னை உண்டாக்கினவர் அவர் தான். இந்த உலகத்தில் தனியாக தான் உன்னை அனுப்பினார். உன்னுடைய கருவை அவர் கண்டது, நீ தனியாக தான் வந்த. உன்னை அவர் நேசிக்கிறார், உனக்கென்று திட்டத்தை வைத்திருக்கிறார். உன்னுடைய நல் வாழ்க்கையை விரும்புகிற இந்த உலகத்தில் ஒரே ஒரு நபர் தேவன் தான். ஆகவே தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் தோல்வியின் மத்தியில் ஒரு அருமையான காரியத்தை செஞ்சான். என்னன்னா, அவன் ஆண்டவரிடத்தில் சாக்கு போக்கு சொல்லலை, ஆண்டவரிடத்தில் பொய்யை மறைக்க விரும்பலை, ஆண்டவரிடத்தில் உண்மையை உண்மையாக சொல்லும்படியாகத்தான் விரும்பினான். ஆகவே இப்படியே ஜெபித்தான். 139 சங்கீதத்தில் அவன் விதமாக ஜெபித்தான். 139 சங்கீதம் 23வது வசனத்தில், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். சர்ச் மீ ஓ காட் அண்ட் நோ மை ஹார்ட். ஆண்டவரே என்னை நீர் ஆராய்ந்து பார்த்தருளும்.
சர்ச் மீ ஓ காட். நான் என் இருதயத்தை திறக்கிறேன், என் வாழ்க்கை மக்குன்பா திறக்கிறேன். பொதுவாக நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் எல்லாத்தையுமே நான் சொல்கிறது உண்டு. எது சின்ன காரியமாக இருந்தால் கூட நான் அவர்கிட்ட பேசுவேன். ஆண்டவரே, இது என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுது, என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. ஒரு சிறிய காரியமாக இருக்கும், நான் இருதயத்தை ஆண்டவரிடத்தில் எப்போவும் திறக்கிறது உண்டு. ஏன்னா அவர் தான் அதை சரிப்படுத்த முடியும். சின்ன காரியம் கூட என்னை ரொம்ப வாட்டிடும், என்னை பாதிக்கும், என் சமாதானத்தை எடுத்துரும். சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிலைகுலையை செய்துடும். ஆகவே எனக்கு சரிப்படுத்தக்கூடிய ஒருவரை தான் தெரியும், அவர் என் தேவன். இந்த உலகத்தில் வேறு யாரையும் நான் சார்ந்து கொள்ள முடியாது, மனிதர்களை சார்ந்து கொள்ள முடியாது, என்னையை சார்ந்து கொள்ள முடியாது. சங்கீதக்காரன் சொன்னார், ஆண்டவரே என்னை நீர் ஆராய்ந்து பார்த்தருளும். சர்ச் மீ ஓ காட். என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என் இருதயத்தை நீங்கள் பாருங்க ஆண்டவரே, என்னை சோதித்து என்னுடைய சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். நல்லா சோதிங்க ஆண்டவரே, அதை நல்லா சோதிச்சிருங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ? ஆண்டவரே, ஏதாவது உம்மை நான் துக்கப்படுத்துறது, உமக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏதாவது ஒரு வழி இருக்கா? இஸ் தேர் எனி wicked way? என்ன அதை லீட் மீ இன் த வே எவர்லாஸ்டிங் லைஃப். நித்திய வழியில் என்ன நடத்த ஆண்டவரே. எனக்கு வேண்டாம், எனக்கு அது வேண்டாம் ஆண்டவரே. என்னுடைய பொல்லாத வழி என்னை அழிச்சிடும், என்னுடைய பொல்லாத வழி என்னை உமக்கு தூரமாக்கி விடும், என்னுடைய பொல்லாத வழி என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஆத்மாவை அழித்து விடும். தேவனுடைய நித்திய கிருபைக்கு நான் புறம்பாக்கி விடுவேன். ஐயோ ஆண்டவரே, எனக்கு வேண்டாம். பாவம் தேசத்துக்கு இழுக்கு, எனக்கு மட்டும் என்ன, அது எனக்கு இழுக்கு தான். வேண்டாம் ஆண்டவரே. அது அல்ல, என்னுடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிற ஆண்டவர்? உன் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாகன்னு சொல்கிறார். வழக்காடுவோம் வாருங்கள்னு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த மக்களை பார்த்து சொன்னார். வழக்காடுவோம் வாருங்கள், கம் ரீசன் அவுட். இடத்துல சொல்லு, இடத்துல பேசு. அதுமாதிரி இந்த உலகத்தில் உன்னை அவிதமாக சீர்படுத்தும்படி அழைக்கிற ஒரே ஒரு நபர் தேவன் மாத்திரம்தான். He is the only person who calls you by name. பெயர் சொல்லி அழைக்கிறவர் அவர் மட்டும்தான். ஆகவே அவரிடத்தில் நீ போகிறது தவிர வேறு எந்த இடத்துல நீ போனாலும் உனக்கு அடைக்கலம் இல்லை, பாதுகாப்பு இல்லை. உன்னுடைய காரியத்தை நீ மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, மறைக்கவும் முடியாது. ஆகவே ஆண்டவரே, வேதனை உண்டாக்குற வழி என்கிட்ட இருந்தா என்ன, அதெல்லாம் வேண்டாம். எனக்கு நித்திய வழியில் நடத்திற ஆண்டவரே. லீட் மீ இன் த வே எவர்லாஸ்டிங். அதில் உன்னுடைய பதில் என்ன? உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன சொல்கிற ஆண்டவருக்கு முன்னால்? இந்த மாலை வேளையில் உன்னோடு அவர் பேசுகிறார். உன்னை தனியாக தான் நீ உலகத்தில், அவர் தான் உன்னை உண்டாக்கினார். யாரோடைய நீ வரல. கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் தனியாக தான் வந்த, தனியாக தான் ஒரு நாள் போக போகிற. அவர் தான் உன்னை உண்டாக்கினவர். அவர் தான் உனக்கு நாளை குறிப்பிட்டு கற்பத்தை தரிக்க பண்ணினவர், இந்த உலகத்தில் வரும்படியாக செய்தவர். இதெல்லாம் சொந்த பந்தங்கள், மனைவி, பிள்ளைகளெல்லாம் அந்த உலகத்தோடு சரி, உலகத்தின் அளவில் அவ்வளவுதான். ஆனால் கர்த்தர் தான் உனக்கு காரண கர்த்தர். மிக அருமையான ஒரு வசனத்தை சொல்கிறார். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, நீ என்னிடத்தில் வருவாயானா, நீ உன் வாழ்க்கையின் இடத்துல ஒப்பு கொடுப்பாயானா, நான் என்ன செய்வேன்னா அவர் சொல்கிறாரு. யோவேல் 2வது அதிகாரம் 25வது வசனத்தில், இதை நான் உனக்கு செய்கிறேன். ஐ வில் டூ திஸ். வாழ்க்கையில் பரவாயில்ல, எவ்வளோ காலம் ஆனாலும் சரி, நீ என்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ உன்னுடைய உண்மையான நிலையை ஒத்துக்கொண்டு வா. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கிறது எல்லாமே தேவனால் அனுமதிக்கப்பட்டது. உன்னுடைய பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் பிசாசு நினைக்காதீங்க, இட்ஸ் காட். உன்னுடைய வறுமையானது எதுவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வியாதியானது, இட்ஸ் காட். உன்னை பரிகாரிக்கிறவர் அவர்தான். அவர்தான் உன் பரிகாரியா கர்த்தர். அவரிடத்தில் போக மனம் இல்லைன்னா உன்னுடைய வாழ்க்கையில் விமோச்சனம் என்பது எதுக்கு? எங்கேயாவது இருக்க முடியுமா? இல்லையே. விமோச்சனமே இல்லாத நிலையில் இந்த உலகத்தை நீ முடிச்சிடாத. உன் வாழ்நாளை, எஞ்சிய நாளை வீணடிக்காத. இங்கே அவர் சொல்கிறாரு, நான் உங்களிடத்தில் அனுப்பின 25லேருந்து என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அழிப்பேன். வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் உன்னை அழிச்சரிச்சுப்பா. வெட்டுக்கிளியை போன்ற சோதனைகள், பச்சை கிளி போன்றவைகள், முசுக்கட்டை போன்றவைகள், பச்சை புழுக்கள் போன்றவைகள் உன்னுடைய எல்லா பிரயோஜனத்தையும் அழிச்சரிச்சுப்பா.
ஆனால் அந்த விளைவை உனக்கு நான் திரும்ப கொடுக்குறேன். I'll give you back. இழந்துட்ட, பரவாயில்ல. 26 நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அவரை நம்பி வெட்கப்பட்டு போனவர்கள் ஒருவரும் இல்லை. அவரிடத்தில் தங்களை ஒப்புக் கொடுத்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஏன்னா அவர் தேவன், அவர் தேவனாக இருக்கிறார். அம்மையாலுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் வீணடிச்சிருச்சு. அங்கே வெட்டுக்கிளிகள், பச்சை புழுக்கள், முசுக்கட்டைகள், பச்சை எல்லாமே உன் வாழ்க்கையெல்லாம் அங்கே பட்சித்து போட்டது. இப்போ ஆண்டவர் கூப்பிடுறாரு, நான் அவைகளின் நன்மைகளை திரும்ப நான் உனக்கு அளிக்கிறேன். சம்பூர்ணமாக நீ சாப்பிடுவேன், திருப்தி அடைவாய். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த அம்மையாலே a God of wonder வாழ்க்கையில் நீ சொல்லுவ, ஏன்னா he hath dealt wonderfully, wondrously. உன்னை அதிசயமாய் வழிநடத்தி வந்த தேவன் இவர். இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் உன்னை வழிநடத்தியிருக்கார். ஆனால் பொறுமையாக வழிநடத்தியிருக்கிறார். வாழ்க்கையில் அவரிடத்துல ஆண்டவரே தாவீதை போல வேதனையுண்டாக்குற வழியினிடத்தில் இருந்தால் எடுத்து போடுன்னு சொன்னால் அவர் அற்புதமாய் வழி நடத்துவார், ஆச்சரியமாய் வழி நடத்துவார், உடைய வாழ்க்கையை கட்டுவார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்கிறாரு 27 நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் சொல்லுவீங்க, இவர் தான் தேவன், இவர் தான் என்னுடைய தேவன், இவர் தான் நான் நம்பின தெய்வம், இவர் தான் என்னுடைய வாழ்க்கையை கட்டினவர், என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தினவர். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. மடிமா சொல்கிறாரு, நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். தேவன் பக்கமாய் திரும்புவோமா? சிலுவையை நோக்கி ஆண்டவரே, இருதயத்தை பார்த்து வேதனை உண்டாக்குற வழிகள் இருக்குமானா எடுத்து போடும். பெரிய ஜெபம் எல்லாருமே உடைய இருதயத்தை தாழ்த்துவாயானா, நீ இருதயத்தை தாழ்த்துறதுக்கு முன்னால் ஆண்டவர் பார்க்குறார். வாயில் சொல் பிரவாதக்குமா ஆண்டவர் கேட்குறார். அவரை தவிர பெரிதொரு நம்பிக்கை இல்லை. வாழ்க்கையை நீ யோசிச்சுப்பார், உடைய வாழ்க்கையை நீ யோசிச்சுப்பார். இருமனமுள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவன். உன் வாழ்க்கையை முதலாவது ஒப்புக்கொடு. எது எப்படியோ நீ அதெல்லாம் யோசிக்காத. ஆண்டவரே, என் வாழ்க்கையை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன், இருக்கிறவனமாக ஒப்புக் கொடுக்குறேன். சீர்படுத்தும். வேதனை உண்டாக்குற வழிகள் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியில் நடத்தும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தில் எவ்வளோ காரியங்கள் இருக்குது தாப்பனே. இருமனமுள்ள வாழ்க்கை என்பது எங்களை சமாதானமும் சந்தோஷமும் எல்லாம் திருடி போன ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் தரித்தவர்கள் என்றாலும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எங்களோடு கூட இல்லை. நாங்கள் எத்தனையோ காரியங்களை செய்கிறோம், அதில் ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் இல்லைன்னா அதை நான் ஆண்டவரை மணலின் மேலே கட்டுகிறேன். ஆண்டவர் இல்லைன்னா நான் எப்படி ஆண்டவரை இந்த உலகத்தில் என் வாழ்க்கையை கட்டி கொள்ள முடியுமா? என் வாழ்க்கையை செம்மைப்படுத்த முடியுமா? என் வாழ்க்கையை நான் திட்டமிட முடியுமா? ஆண்டவரே, மன்னியும், கிருபையாயிரும். உம்மிடத்தில் என்னை தாழ்த்துகிறேன், எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எவ்வளோ காரியங்களை நாங்கள் சோர்ந்து போகிறோம், எவ்வளோ காரியங்கள் நாங்கள் தளர்ந்து போகிறோம். ஆண்டவரே, அநேக வேளைகளில் வைகாலமே இந்த உலகத்தில் நாங்கள் ஆண்டுடைய பிள்ளை என்பதை கூட மறந்து விடுகிறோம். நாங்கள் வேறு விதமாய் வாழுகிறோம், வேறு விதமாய் சிந்திக்கிறோம். மன்னியும் ஆண்டவரே, ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறியலை, மறந்துட்டோம். எங்களுடைய வாழ்க்கையை கிருபையாய் மன்னித்து ஒரு புதிய வாழ்க்கையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.